வெல்கம் டு மை சேனல் சாந்தி சண்டர் விலாக்ஸ். இன்றைக்கி ஆவணி ஞாயிற்றுக்கிழமை முதல் ஞாயிறு. இன்றைக்கி விரதம். ஏன்னா அம்பாளுக்கு உகந்த நாள். ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை எப்படியோ அதே மாதிரி ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமையும் ரொம்ப சிறப்பான நாளாக இருக்கும், சிறப்பான மாதம். அதேமாரி வரப்போகிற புரட்டாசி மாதமும் பெருமாளுக்கு உகந்த மாதம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி விரதங்கிறதுனால கொஞ்சம் ஸ்பெஷலாக சாப்பாடு பண்ணியிருக்கோம். எப்பொழுதுமே ஆவணி ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் சாப்பாடு தான். சாதம் பண்ணி கிள்ளி போட்ட சாம்பார் வச்சுருக்கேன். தேங்காயெல்லாம் அரைச்சி விட்டு முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு கிள்ளி போட்ட சாம்பார், தக்காளி ரசம், வாழைக்காய் வறுவல், கீரை பொரியல், ஸ்பெஷலான தயிர் பச்சடி. இந்த தயிர் பச்சடி நான் அப்லோட் பண்ணுறேன், வீடியோ பாருங்கள். அவல் பாயசம் பண்ணியிருக்கேன். என்ன சின்னவும் நேற்று ஊருக்கு கிளம்பிட்டான். சின்ன பிள்ளையும் ஊருக்கு கிளம்புனதுனால புஜ்ஜிமாவும் இல்லை, ஹரிஷ் இருக்கான். ஒருவேளை எனக்கு அது கொஞ்சம் திருப்தியாக இருந்துச்சு. ஹரிஷ் நாளைக்கு ஊருக்கு போகிறான். சின்னுவுக்கு நாளான்னைக்கு 19ஆம் தேதி பர்த்டே வருது. அதனால் நாங்கள் சென்னைக்கு போவோம் பார்க்குறதுக்கு. தயிர், இது நைவேத்தியம் பண்ணுறதுக்கு பருப்பு எப்பொழுதும் போல் எடுத்து வச்சுருக்கேன். அப்பளம், அதோட நாவல் பழமும் வச்சுருக்கேன். பிள்ளைங்க இல்லாமல் ஏதாவது நம்ம ஒன்று சாப்பிட்டோம் அப்படின்னாலே பிள்ளைங்க ஞாபகம் வந்துடுதான். தண்ணி குடித்தா கூட நம்மளுக்கு பிள்ளைங்க ஞாபகம் வர்றது இயல்பு தானே, அதை யாராலையும் மாற்ற முடியாது. இது இலை போட்டு எப்பொழுதுமே நம்ம சாமி கும்பிடும்போது எப்போ இலை போட்டாலுமே முதல்ல உப்பு வைக்கணும் அப்படின்ட்டு எங்கள் அத்தை சொல்லியிருக்காங்க. கொஞ்சோண்டு கல் உப்பு வச்சு தான் அதுக்கப்புறம் காய் வச்சு ஸ்வீட்டு வச்சு மற்றது சாப்பாடெலாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியாக தான் வச்சு எப்பொழுதுமே நார்மலாக அப்படி தான் வைக்கிறது. வச்சு சாமி கும்பிட்டு சாப்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சாந்தி சண்டர் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.